வெறும் இந்த ஆளவந்தானோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு தானே அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர். அப்பெல்லாம் அதுக்கு பேர் தெரியாது. இந்த கேசட் விற்கிற கடைகளில் அந்த ஸ்டில் ஒட்டுவாங்க. A4 சைஸ்க்கு ஒரு ஸ்டில் ஒட்டியிருப்பாங்க. கமல் சார் வந்து இப்படி இருப்பார், மொட்டை போட்டு இப்படி ஆர்ம்ஸில் வந்து இதெல்லாம் வச்சு பெரிய கத்திருக்கான். அப்படி பார்த்து அப்படி நிற்பார் அவர். இதை பார்த்துட்டு இது போய் மொட்டை அடிச்சிருச்சு. வீட்டுக்கு சொல்லவே இல்லை. மொட்டை அடிச்சு சும்மாவே இவ்வளோ பெரிய ஆம்ஸ் இருக்குமா, படம்லாம் வரைஞ்சி வச்சு அந்த கத்தி ஒன்று வாங்கி அட்டையில் வெட்டி ரெடி பண்ணி ஆளவந்தான் பாட்டு இன்னிலேருந்து நான் ஆட போகிறேன் அப்படின்னு மொட்டை அடிச்சு வீட்டுக்கு போனால் மாடியிலேருந்து அவங்க வீட்டு மாடியில் இருக்கும். அவங்க அம்மா அப்படியே ஓடி போயிடு. யார் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்களா, என்ன இளவு நடந்துச்சு, இப்போ மொட்டை அடிச்சு வந்துருக்காங்க, அப்படியே ஓடி போயிருந்தாங்க. கமலுக்காக ஆள வந்தாங்க. இவர் சொல்றாரு கமல் அவர் போடுவாரா, அவன் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போடுறேன், நீ என்னத்துக்கு போடுற? இதை நம்ம ஃபேமிலி இதுவா? ஃபேமிலியில் யாருமே மேடை கிளைக்கிறதுலாம் கிடையாது. அவர் ஒருத்தர், அவங்க வீட்டில் மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. இவர் தான் லாஸ்ட்டு. ஒரே பையன்லாம் சில பேர் பேசு, அதெல்லாம் காமெடிங்க. அவர் ஒரே பையன் 3 பையன்லாம் சொல்கிறாங்க. மொத்தம் 4 பேர் அண்ணன் தம்பிங்க. மொதல் அண்ணன் வந்து ஆயுர்வேதிக் டாக்டர் இருந்தார், சித்தா டாக்டராக இருந்தார். அவர் இப்போ இல்லை. இன்னொரு அண்ணன் வந்து நல்ல எழுத்தாளர், பிஆர்ஓவாக இருந்தாங்க. நிறைய நம்ம திரைத்துறை மக்களுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சுபகன வேலாயுதம்னு அப்பயே எல்லா விஐபிஸ்க்கும் ரொம்ப பழக்கமானவர், நல்ல பணப்பண்ணை கொண்டார். அவரும் இப்போ இல்லை. இப்போ ஒரு அண்ணன் இருக்கார் சிவராமன் சொல்லிட்டு, அந்த அண்ணன் இருக்கார், ரோபசங்கர் இருக்கார். மொத்தம் 4 பேர்.